இப்போ யூடியூபர் மாரிதாஸ் கைது அப்போ யாருக்குமே வந்து இங்கே சுதந்திரம் கிடையாதா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. பட் இப்போ வந்து மாரிதாஸ் கைது பட்ட பிறகும் அதையே தான் சொல்கிறாங்க. இப்போ தாவேக ஆட்சியிலுமே இதான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கைது? இல்லைங்க, நீங்கள் நியாயமான முறையில் உங்களுடைய வாதங்களை வைக்கணும், விமர்சனங்களை வைக்கணும். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. அது திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும். அப்போ நீங்கள் வைக்கிற விமர்சனத்தில் ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு நாகரிகம் இருக்கணும். அதை தவிர்த்துட்டு ரொம்ப வாடா போடா அவனே இவனே அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப நமக்கே பல நேரங்களில் எரிச்சல வார்த்தைகள் பிரயோகம். வார்த்தைகள் திமுக பீரியட்லேயே அவர் அப்படி தான் பேசுவார். அப்போயே நமக்கு வந்து எப்படி திமுக அவரெல்லாம் பார்த்து வச்சு நமக்கு தோணும். நிறைய பேர் இங்கே விமர்சனம் பண்ணுறாங்கங்க. பல பேர் இங்கே உட்காந்து இதே தாவேக ஆட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, திமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் பிடிச்சி போட்டது இல்லையே. யார் தரக்குறைவாக பேசுகிறாங்களோ அவங்கள மட்டும்தான் தூக்கியிருக்காங்க. திமுக கவர்மெண்ட் ஆகட்டும், இப்போ வர்ற கவர்மெண்ட் ஆகட்டும். ஸோ அப்போ இன்னும் இந்த முக்தார் போன்றவர்கள்லாம் எப்படி இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னே நமக்கு தெரியும். தேடிட்டு இருக்க. ஏன்னா இவங்களெல்லாம் பத்திரிகையாளர்கள் லிஸ்ட்டில் வச்சு பேசுகிறாங்க பாருங்க. அதுதான் இன்னும் பெரிய கொடுமை. இப்போ இவங்களுக்கு ஆதரவாக சீமான் போன்றவர்கள்லாம் குரல் கொடுக்கறது நிஜமாவே வேதனையாக இருக்குது. நீங்கள் உள்ளபடியாக ஒரு பத்திரிகையாளர் மாட்டும் போது நீங்கள் குரல் கொடுங்க. திமுக அதிமுகவும் சேர்ந்தே குரல் கொடுக்குது மாதிரி. அதுதாங்க இப்போ இவங்களெல்லாம் எப்படி நீங்கள் பத்திரிகையாளர்கள் லிஸ்ட்டில் வைக்க முடியும்?